بسم الله الرحمن الرحيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا يستطيعون نصرهم وهم لهم جند محضرون ஆனால் அவர்களுக்கு உதவி செய்யும் ஆற்றல் பெற மாட்டார்கள். ஆயினும் மறுமையில் அவர்கள் இவர்களுக்கு எதிராக சாட்சி கூற முன்னிலைப்படுத்தப்படும் படையினர் ஆவர். சோ 75வது ஆயத்தில் போன ஆயத்துல அல்லாஹ் இல்லாம மற்றவர்களை இவங்க நமக்கு உதவி செய்வாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இல்லாம மத்தவங்கள தெய்வங்களாக எடுத்துக்கொள்றாங்க அப்படின்றதையும், அதே மாதிரி இடைத்தரகர்களாக ஒரு பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா அவங்கள காப்பாத்துவாங்க, நன்றி கெட்டத்தனமாக இந்த மக்கள் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காமித்தான். சோ இந்த ஆயத்துல அவங்க உதவி செய்வாங்க. உண்மைய கேட்டீங்கன்னா அவங்களுக்கே ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதையே உதவி செய்து கொள்ள முடியாது. இப்போ இந்த மக்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறாங்கல்ல, போலியான நம்பிக்கை கொண்டிருக்கிற இந்த மக்கள் தான் அவங்கள காப்பாத்துவதற்கு ஒரு சிப்பாய் மாதிரி செயல்பட்டு இருக்கிறாங்க. சோ அல்லாஹ் அப்படி இந்த ஆயத்துல எச்சரிக்கிறான். லா யஸ்ததிஊன நஸ்ரஹும், இந்த பொய்யான தெய்வங்கள் இவங்க நம்பிட்டு இருக்கிறாங்கல்ல, இது மூலியமாக ஒரு சின்ன உதவி கூட செய்ய முடியாது. அதாவது அவங்களுடைய இயலாமையை அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். வஹும் லஹும் ஜுந்துன், அவர்களுக்கு இராணுவமாக இருக்கிறார்கள், ஒரு படை. ஜுந்து அப்படின்னு சொன்னா படை, அதுக்கு சொல்லுவாங்க, இருக்கிறார்கள். முஹ்லரூன்னா மறுமையுடைய காட்சியில அல்லாஹ்வுக்கு முன்னாடி அந்த நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தப்படுவார்கள், கொண்டு வரப்படுவார்கள். அதாவது தப்பி ஓட முடியாத மாதிரி கட்டாயப்படுத்தி அவங்க இழுத்து வரப்படுற காட்சி தான் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். இதுல ஜுந்த் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வந்திருக்கு. அதுக்கு என்ன நுணுக்கமான மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒரு தலைவனுக்காக அல்லது ஒரு லட்சியத்திற்காக உயிரை கொடுத்து போராடக்கூடிய ஒரு பிரிவு, ஒரு டீம், அதுக்குதான் ஜுந்த் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ இந்த ஆயத்துல அல்லாஹ் நம்ம கிட்ட என்ன சொல்ல வரான், இது தப்சீர்ல என்ன விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த பொய்யான தெய்வங்கள் இருக்கிறாங்கல்ல, சிலைகள், இவங்களால தங்களை தாங்களே பாதுகாத்து கொள்ள முடியாது. இப்போ யாரோ ஒரு சிலைய ஏதோ செய்யறாங்கன்னா, அல்லது தர்காவில ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க, அதுல ஏதோ ஒரு சேதம் விளைவிக்கிறாங்கன்னா, அதுல அவங்களாலேயே தன்னைத்தானே காப்பாத்தி கொள்ள முடியாது. அப்போ அப்ப கூட பாருங்க, மனிதர்கள் ஓடி வந்துதான் அதை பாதுகாக்கிறதுக்கு சண்டை போட்டாகணும். ஒரு சிலையவே யாரோ ஏதோ செய்யறாங்க, ஒருத்தவங்க இடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த சிலையை பாதுகாக்கிறதுக்கே இவங்கதான் ஓடி வந்தாகணும். ஏன் சிலையெல்லாம் எடுக்கிறீங்க? அப்போ ஒரு அதை பாதுகாக்கிறதுக்கு தான் இவங்க ஒரு ஜுந்து மாதிரி இருக்கிறாங்க, ஒரு படை பட்டாளமாக இருக்கிறாங்க. அப்போ அவங்கள பாதுகாத்து கொள்றதுக்கே சில மனிதர்கள் தான் தேவைப்படுது அப்படின்னும் பொழுது, இந்த மனிதர்களுக்கு ஒரு பிரச்சனைனா யார் ஹெல்ப் பண்ணுவா? இவங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணவே முடியாது அப்படின்றத அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அப்போ மறுமை நாள்ல இந்த முஷ்ரிக்குகள் இருக்கிறாங்கல்ல, இந்த இணை வைக்கக்கூடிய நபர்கள், இவங்க அதே மாதிரி அவங்க வணங்கிய அந்த பொய்யான தெய்வங்கள், ஷைத்தான்கள் எல்லாமே நரகத்துக்கு முன்னாடி அப்படியே ஆஜர்படுத்தப்படுவார்கள். முஹ்தரூன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அப்போ இது இந்த ஸ்கிரீனு கொஞ்சம் கட்டாயிருக்கு, லேசா கட்டாயிருக்கு லெஃப்ட் சைட்ல. அந்த எதிராக சாட்சி கூறங்கிறது மறைஞ்சிருக்கு. ஓகே, இப்போ ஓகே, கிளியரா இருக்கா? சரி, போயிடுச்சா இப்போ? ஓகே, வந்துச்சு. ஓகே, கிளியரா ஓகே. அப்போ இந்த தெய்வங்கள் இருக்கிறாங்கல்ல, இந்த சிலைகள், அதே மாதிரி வச்சிருந்த நம்பிக்கைகள், இவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க யாருமே எங்களை வணங்குற மாதிரி இவங்களுக்கு சொல்லவே இல்லை. எங்களை வணங்குங்க, எங்களை நீங்க இப்படி எல்லாம் புதுசு புதுசா விஷயங்களை செய்யுங்க அப்படின்னு சொல்லி இவங்க பொய்யானது தெய்வங்களே என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. அப்போ இவங்களுக்கு எதிராக அவங்களே சாட்சி சொல்லுவாங்களாம். இப்ப யார நம்பிக்கிட்டு இருக்கிறோமோ, யார்கிட்ட போயிட்டு நம்ம உதவி தேடினா பரிந்துரை கிடைக்கும், உதவி கிடைக்கும், நம்ம நம்மள அல்லாஹ் கிட்ட அவங்க நெருக்கி வச்சிருவாங்க, நம்மள்ட்ட ஒரு பிரச்சனை சொல்றோம்னா அவங்க தீர்த்து வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி நம்பிட்டு இருக்கிறோம்ல, இந்த நம்பிக்கைக்குரிய நபர்கள் தான் மறுமை நாள்ல அல்லாஹ்வுக்கு முன்னாடி
எங்களை வணங்குங்கன்னு சொல்லி நாங்க சொல்லவே இல்லை, இவங்களாதான் இதை செஞ்சுட்டு இருந்தாங்க, எங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய காட்சிகள்லாம் குர்ஆன்ல வந்து நிறைய இடங்கள்ல எல்லாம் விவரிச்சு சொல்றான். இன்னா அதானா சாதத்தனா வ குபரானா ஃபதல்லூன சபீலா ரப்பனா ஆத்திகும் தியாஃபைனி மினல் ஆதாப். 2 மடங்காக இவங்களுக்கு வேதனையை கொடு. இவங்களை வந்து நம்ம இப்படி நினைச்சிட்டோமே, அப்படி நினைச்சிட்டோமே, இவங்கதான் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைச்சிட்டோமே. அப்ப அவங்க சொல்லுவாங்களா, ரப்பனா ஆத்திகும் தியாஃபைனி மினல் ஆதாப், 2 மடங்காக அவங்களுக்கு வேதனை அதிகப்படுத்து அப்படின்னு சொல்லி. சோ பயன் இல்லை, எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்ற ஒரு காட்சியை தான் அல்லாஹ் இந்த ஆயத்துல வந்து விவரிக்கிறான். போன ஆயத்துல என்ன சொன்னா, இப்படி எல்லாம் தேர்ந்தெடுக்கிறாங்களே, அவங்களுக்கு உதவி கிடைக்கும்னு சொல்லி நினைக்கிறாங்களே, ஆனா அவங்களுக்கு தங்களை தாங்களே ஹெல்ப் பண்ணிக்கவும் முடியாது, இந்த சிலைகளை காப்பாத்தணும்னாலும் இவங்கதான் வந்தாகணும் அப்படின்ற ஒரு செய்திய ஆஹ் நம்ம இந்த ஆயத்துல மூலியமாக பார்க்க முடியும். அப்போ கடவுள் அப்படின்னு சொன்னா பொதுவா எப்படி நம்ம வந்து புரிஞ்சு வச்சிருக்கிறோம், கடவுள் நம்மள்ட்ட நமக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அவர்கிட்ட போனோம்னா அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடும். அப்ப கடவுள்ன்றது, இறைவன் அப்படின்றது மனிதனை பாதுகாக்கக்கூடியவனாக இருக்கணும். அந்த போலியான கடவுள் இருக்கிறாங்கல்ல, போலியான தெய்வங்கள், போலியான நம்பிக்கைகள், இது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம்னு சொன்னா அவங்கள பாதுகாக்கிறதுக்கு மனிதன் தான் தேவை. அதாவது ஒரு கடவுளை பாதுகாக்கிறதுக்கே மனுஷன் தேவை. அவங்கள வந்து கழுவி சுத்தம் பண்ணி வைக்கணும், அவங்களுக்கு ட்ரெஸ் மாட்டி விடணும், அவங்களுக்கு உணவு படைச்சு வைக்கணும், அதே மாதிரி காவலுக்கு வந்து சில ஆட்களை நியமிச்சு வைக்கணும். கடவுளை பாதுகாக்கிறதுக்கு மனிதர்கள். சோ இது வந்து ஒரு லாஜிக்கே முரணா இருக்கு. கடவுள் அப்படின்னா தான் எல்லாரையும் பாதுகாக்கணும், ஆனா கடவுளை பாதுகாப்பதற்கு சில மனிதர்கள் தேவை அப்படின்றது வந்து பகுத்தறிவுக்கு சுத்தமும் முரணாக இருக்கிற ஒரு சிந்தனை நமக்கு வந்து இந்த ஆயத்துல புரிய வருது. அப்போ ஆஹ் நான் எப்படி சொல்றது, நம்ம அதுக்கு வந்து பராமரிச்சு பாதுகாத்து அப்படி இயங்குற சில விஷயங்களை இறைவனாக நம்ம நினைக்கிறதுன்றது பகுத்தறிவு, அது தோல்வியுற்ற பகுத்தறிவு தான். அது வந்து அறிவே இல்லை அப்படின்னு தான் நம்ம வந்து இதுல புரிய முடியுது. சோ அல்லாஹ் அந்த ஆயத்து மூலமாக இதுதான் நமக்கு வந்து விளக்குறான். அப்போ அல்லாஹ் இல்லாம மத்த யார ஹெல்ப்புக்கு அழைச்சாலும் சரி, அந்த அனைத்து விஷயங்களுமே ஆபத்து வர்ற டைம்ல, பிரச்சனை வர்ற டைம்ல எந்த ஒரு பிரயோஜனமும் தராது. இப்போ மறுமையில இந்த அனைத்துமே சரி, இந்த எல்லா தெய்வங்களுமே அல்லாஹ்வினுடைய தண்டனையிலிருந்து தப்பிக்கக்கூடிய எந்த ஒரு ஆற்றலும் கிடையாது. அதே மாதிரி இவங்களோடு எப்படி சொல்றது, மனிதர்களோடு சேர்த்து நரகவாசிகளாக இந்த இவங்களும் வந்து ஆஜர்படுத்தப்படுவார்கள் அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து இதுல புரிய வருது. சோ இந்த இதுல செய்தியில நமக்கு என்ன புரியுது, இன்னைக்கு வந்து பாதுகாப்ப அரணாக மனிதன் வந்து நிறைய விஷயங்களை எடுத்து வச்சிருக்கிறான். அதையெல்லாம் நம்மளை காப்பாத்திரும். நம்மள்ட்ட இருக்கிற ஆள் பலம், நம்மள்ட்ட இருக்க அதிகார பலம், நம்மள்ட்ட இருக்கிற செல்வம், சொந்தக்காரங்க, நமக்கு ஒண்ணுன்னா வந்து அவ்வளவு பேர் நிக்கிறாங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜுந்து மாதிரி எல்லாரையுமே வந்து மனிதன் ஆக்கி வச்சிருக்கிறான். ஆனா அந்த மனிதனுக்கு ஒரு மவுத்து வருது, ஒரு நோய் வருது, அல்லது அல்லாஹ்வினுடைய தண்டனை ஒண்ணு வருதுன்னு சொன்னா அவன் வச்சிருக்கிற எந்த அமைப்பினாலையும் ஒரு சின்ன ஹெல்ப் கூட உதவி செய்ய முடியாது. அவங்கள வந்து அந்த நபரை வந்து பாதுகாக்க முடியாது. எவ்வளவு பணம், அதே பதவி, அதிகாரம், அரசியல், பொருளாதாரம் எல்லாத்துலயும் டாப்பா இருந்தாலும் சரி, ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அல்லாஹ்வை தவிர வேற யாரும் எந்த நிலையிலும் உதவி செய்ய முடியாது அப்படின்றது இந்த ஆயத்துல நமக்கு வந்து புரியுது. அதே மாதிரி மனிதன் அவனுடைய கையாலேயே உருவாக்கிய சில பொருட்கள், அதே மாதிரி அந்த மனிதனுடைய பராமரிப்பில தான் அந்த கடவுளே இயங்குறாரு அப்படின்னும் பொழுது மனிதனுடைய மூட நம்பிக்கை வந்து இதை விட வேற ஒண்ணும் இருக்க முடியாதுன்றது இந்த ஆயத்துல புரிய வருது. அப்போ உண்மையான கடவுள் அப்படின்றது படைப்புகளுடைய பாதுகாப்புல இருக்க மாட்டான், அவன் தான் எல்லா படைப்புகளையும் பாதுகாப்பான். அதுதான் இறைவனாக இருக்க முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒருத்தனை தவிர வேறு யாரும் மனிதர்களை பாதுகாக்க முடியாது, படைப்புகளை பாதுகாக்க முடியாது அப்படின்ற ஒரு செய்தியும் இதுல வந்து நமக்கு புரிய வருது. அதே மாதிரி வந்து படைப்பினங்கள், அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட எல்லா விஷயமுமே பலவீனமானவை, இது ஒண்ணு. இரண்டாவது தன்னிறைவற்றவை, எதுவுமே தன்னிறைவற்ற நான் வந்து தன்னிறைவா இருக்கிறேன்னு எதுவுமே சொல்ல முடியாது. ஏதோ ஒரு வகையில தேவையாக ஏதோ ஒரு இதுல வந்து மற்றவர்களை உதவிக்கு அழைக்கிற அல்லது வந்து ஏதோ ஒரு தேவைக்கு உள்ளாகிற ஒரு நிலைமையில் தான் எல்லாம் வந்து வச்சிருக்கிறான். அப்போ அழிந்து போகக்கூடிய இந்த சக்திகளை இதை சார்ந்து நம்ம வாழக்கூடாது. சோ எப்பயுமே அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுல் ஹய்யுல் கையூம், எப்பயுமே அல்லாஹ் வந்து இருப்பான்.
உயிரோடு இருப்பான், நம்மளை வந்து கண்காணித்து கொண்டு இருப்பான். அவன் மேலதான் வந்து நம்ம என்ன செய்யணும், நம்பிக்கை கொண்டிருக்கணும். எந்த ஒரு நிலையிலையும் அல்லாவிடமே உதவி தேட வேண்டும், அவன்கிட்ட தான் தவக்குல் வைக்கணும் அப்படின்ற ஒரு செய்தியும் புரிய வருது. அப்போ மத்தவங்கள்ட்ட போய் நம்ம உதவி தேடுறது, அல்லது வந்து இவங்களால உதவி செய்ய முடியும்னு சொல்லி நம்புறது, உயிரோடு இருக்கிறவங்க, உயிரோடு இல்லாதவங்க, சிலைகள்கிட்ட, அதே மாதிரி மறைவான வழிகள்ல வந்து ஒருத்தவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணிடுவாங்க, அதெல்லாம் முடியவே முடியாது. ஆனா அப்படிப்பட்ட படைப்பினங்கள்ட்டையும் இன்னைக்கு போய் நிறைய துவா கேட்கிறாங்க, பிரார்த்தனை கேட்கிறாங்க, அதே மாதிரி நேர்ச்சி. சோ இது எல்லாமே மிகப்பெரிய ஒரு பாவம் அப்படின்ற ஒரு செய்தி இதுல நமக்கு வந்து புரியுது. அவர்களுக்கு உதவ அவர்களுக்கு எந்த சக்தியும் இல்லைங்கிறான். லா எஸ்தீவுன்னு நசரகம், அவர்களால அவங்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது. அஹும் லஹும் ஜுந்துன் முஹ்தரும், அவர்களுக்கு வந்து ஆஜராகிற படம் எதுவும் இல்லை அப்படின்னா. ஜுந்தான்னு நம்ம அதுவும் காலையில ஹசமல்லா ஜுந்தா, அதனால இந்த பெருநாளைக்கு ஓதுவோமா, பெருநாள் தக்பீர் சொல்லுங்க. ஆமா, அதுல அஸ்ஸ ஜுந்தா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை. அஸ்ஸ ஜுந்தா, அந்த படைகளை அழித்தான்னு சொல்லுவோம் இல்லையா. கேவலப்படுத்தினா அந்த எவ்வளவு பெரிய படையை வந்து தௌஹீதை வந்து நிலைநிறுத்தினாங்க. அதை நம்ம ஒரு செலிப்ரேட் பண்றோம், நம்ம வந்து ஒரு விழாவை கொண்டாடுறோம், நம்ம வந்து பெருநாளை கொண்டாடுறோம். அந்த நமக்கு வந்து இஸ்லாம் கிடைச்சது, தீன் கிடைச்சது என்ன, அந்த இருள் போய் ஒளி வந்ததுக்காக நம்ம 2 பெருநாளை நம்ம சிறப்பாக கொண்டாடுறோம். நீங்க சொன்ன மாதிரி இந்த ஆஜராக மாட்டார்கள் அப்படிங்கிறான் அல்ல. அந்த வந்து இப்போ உள்ள உதவி வரும், ஆஜர் ஆகும். நமக்கு ஒரு அடியாளு ஒரு படம் எல்லாம் இருந்துச்சுன்னா ஆவாங்க. எப்படின்னா அவங்களுக்கு உள்ள சாப்பாடு சம்பளம் எல்லாம் கொடுத்து என்ன வச்சுருந்தா தான் இங்க வந்து நமக்கு ஆஜராவாங்க. இதை விட கூட சம்பளம் கொடுக்குறாங்க என்ன, இங்க வந்து இன்னொரு இடத்துல நல்லா கவனிக்கிறாங்க அப்படின்னா, இங்க டபுளா சம்பளம் கொடுக்குறாங்க, அங்க போய் சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க என்ன. ஸோ விசுவாசம்ங்கிறது வந்து சும்மா சொல்றது தான், இதெல்லாம் இருந்தாலும் இந்த மாதிரி அல்லாவுடைய படை வந்து அப்படி கிடையாது என்ன. அல்லாஹ் வந்து என்ன சொல்றானோ அதை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அவங்கள போய் அவங்கள போய் விலை கொடுத்து வாங்கவோ என்ன. அதான் நிறைய நம்ம பத்ரு போரெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம் என்ன. அதாவது எதிரிகளை வந்து இவங்க கணக்கு குறைச்சலா காமிக்கிறான் என்ன. எதிரிகளுக்கு வந்து இவங்களை வந்து 300 சொச்ச சகாபாக்கள் தான் இல்லைங்களா, 330 எத்தனை, 303 சம்திங், 300 சம்திங். அவங்கள வந்து 10 மடங்கா காமிச்சு ஏதோ சொல்றான். ஸோ இன்னும் சில குரான்ல சொல்லுவான், சில இடத்துல வந்து 10 பேர், ஒரு 10 பேர் ஈமானுடைய கீனோட இருந்தா நான் 200 பேர் உள்ள சக்தியை கொடுக்குறேன் அப்படின்னா என்ன, மலாய்க்கத்துமார்களை இறக்கி வைக்கிறேன் அவங்களுக்காக. நீங்க 200 பேர் இருந்தீங்கன்னா 2000 பேரை நான் வந்து உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படிங்கிறான். அது எண்ணிக்கை அல்ல, அவனுடைய காரியம் அவனுக்கு நல்ல நீயத்தோட அவனுக்கு பிடிச்ச செயலை செஞ்சா என்ன, அதுக்கு வந்து அல்லாவுடைய காரியத்தை அவன் நிறைவேற்றி வச்சுக்குவான் என்ன. அவனுக்கு சொல்லுவான்ல, நான் வந்து இந்த தீனை வந்து வாயால் ஊதி அணைக்க முடியாது என்ன, இந்த தீன் வந்து பரிபூரணமாக்கப்படும் அப்படின்னு சொல்றான்ல என்ன. எவ்வளவுதான் மீடியா இஸ்லாத்துக்கு எதிராக செலவு பண்ணப்பட்டாலும் என்ன, எவ்வளவுதான் அடக்குமுறையா ஆனாலும் பாருங்க, நம்ம இஸ்லாம் வந்து அல்லாவுடைய வாக்கு அது நிறைவேறும் இன்ஷா அல்லாஹ். அதே நேரம் இப்ப நம்ம அதுக்காக நம்ம வந்து நம்ம எல்லாம் முஸ்லீம் ஆகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு வந்து நம்ம பேருக்காகவும் முஸ்லீமா இருக்கக்கூடாது, ப்ராக்டிக்கல் முஸ்லீமா ஆயிடணும் என்ன. ஸோ அப்படின்னு சொல்றாங்க. சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா மேலை நாடுகள்ல நிறைய இளைஞர்கள் வந்து இஸ்லாத்தை விட்டு போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது அடுத்த டாபிக் வந்துடும் நம்ம. ஸோ இந்த மாதிரி அல்லாவுடைய ராணுவங்களை பத்தி நிறைய குரான்லயே அல்ல சொல்லுவோம். இந்த சூரா அல்ஃபீல் இருக்கு இல்லையா, அதுல பாத்தீங்கன்னா அந்த யானைப்படம் வந்து காபாக்குள்ள நெருங்க முடியாது, அது மிரண்டு ஓடும் என்ன, மிரண்டு ஓடும். அதே மாதிரி யாரு இந்த ரசூலுல்லாஹி இஸ்லத்தை வந்து ஒருத்தன் கழுத்தை நெருக்கி வருவான். நான் அவன் வந்து என்னை ஏதோ ஒரு சக்தி வந்து தடுத்து நிறுத்துது அப்படின்ட்டு திரும்பி ஓடுவான் என்ன. ஸோ அதெல்லாம் அப்படியே அல்லாவுடைய படை தானே. நான் எல்லாம் வந்து ரசூலுல்லாஹி இஸ்லத்தை பாதுகாத்தான் என்ன. ஸோ
இந்த மாதிரி. ஆனா தீய தீய வேலைகள் தீய எண்ணத்தோட செய்யப்பட்டா அல்லாஹ் அதுக்கு பாதுகாப்பு கொடுக்க மாட்டான். என்ன, அது அது அழிவுல தான் போய் முடியும். ஸோ எத்தனையோ அரசாங்கங்கள்லாம் பாருங்களேன், எவ்வளோ ராணுவ பலம் படை பலம்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறான். ஒரு சின்ன ஒரு ஒரு எங்கேருந்து வருதுன்னே தெரியாது ஒரு புரட்சி, அப்படியே என்ன ஆட்சியே மாறுது, அதிகாரமா மாறுது. என்ன அவன் பாத்தீங்கன்னா பெரிய நான் பெரும்பான்மை அரசு, என்ன எங்களுக்கு எல்லா ராணுவம் இருக்கு, படைபலம் இருக்கு, எங்களை யாரும் எதுவும் செஞ்சிட முடியாது அப்படின்னு ஒரு சின்ன பொறி, என்ன அவனுங்களே ஒரு கலக்கத்துல கொண்டாயிடுது. என்ன நம்ம இங்க நினைச்சு பார்க்காத ஒரு இடத்துல இருந்து நம்ம ஆட்சியை கவுந்துருப்போம் என்னமோ. என்ன நம்ம இந்த மாதிரி அந்த படை ராணுவ படை வச்சு என்னத்தை பண்ண முடியும் அவங்களால? என்ன அவங்கள வந்து அவங்க அட்டாக் பண்ணவங்க ஒன்றும் ராணுவம் பார்த்துக்கிட்டு தான் நிற்க முடியும். அவங்களுக்கு எதிராக சக்தி யாருக்கு அல்லாஹ் கொடுக்குறான்? இப்போ என்ன சக்தி கொடுக்குறோம் அல்லாஹ் தான் இல்லைங்களா? எவ்வளவுதான் மீடியா இருந்தாலும், எவ்வளவுதான் காசு பணம் கையில இருந்தாலும், யாருக்கு அல்லாஹ் பலத்தை கொடுக்குறானோ, துணிவை கொடுக்குறானோ, என்ன நல்ல நோக்கத்துல நல்ல எண்ணத்தோட செய்யறானோ அவங்கள வெற்றி பெறுவாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு நமக்கு என்ன படிப்பினை? நம்ம அல்லாஹ் மேல தவக்கல் வச்சிருக்கணும். நல்ல காரியங்களை நம்ம நல்ல எண்ணத்தோட செஞ்சா நமக்கு அல்லாஹ் உதவி புரிவான். இல்லைன்னா நம்ம வேற எதையும் நம்பி போனோம்னா நம்மளை அழிவுக்குள்ள ஆக்கிட்டுருவான் அல்லாஹ் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு தவக்கல் தெரியல அல்லாஹ் மேல வைக்கணும். இன்ஷா அல்லாஹ் அப்படி பண்ணா நமக்கு வெற்றி, இல்லைன்னா அழிவுங்கிறத நம்ம இந்த ஆயத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாம். எல்லாம் வெற்றி பெற கூட்டத்துல நம்மள எல்லாம் ஆக்கி வைக்கணும். ஆமீன். فلا يحزنك قولهم إنا نعلم ما يسرون وما يعلنون. நபியே, உமக்கு விரோதமாக கூறப்படும் அவர்களுடைய கூற்று உம்மை கவலைக்குள்ளாக்க வேண்டாம். நிச்சயமாக அவர்கள் தங்கள் இதயங்களில் மறைத்திருப்பதையும் அவர்கள் வெளிப்படுத்துவதையும் நாம் நன்கறிவோம். 76வது ஆயத்து. இந்த 74, 75 இந்த 2 ஆயத்துகள்ல அல்லாஹ் என்ன சொன்னான்? இந்த முஷ்ரிக்குகள் சத்தியத்தை நிராகரித்தாங்க. அவர்களுடைய அறியாமை, அதே மாதிரி போலியான தெய்வங்கள் மேல அவங்க வச்சிருக்கிற அந்த நம்பிக்கை, அதுதான் நம்மளை பாதுகாக்கும்னு சொல்லிட்டு அத இவங்க பாதுகாத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு காட்சி எல்லாமே அல்லாஹ் சொல்லி காமிச்சான். சோ இவ்வளவு தெளிவான ஆதாரங்கள், அதே மாதிரி இந்த உலகத்திற்கு நிறைய அருட்கொடைகள், இது எல்லாமே பார்த்ததுக்கு பின்னாடியும் அந்த மக்காவினுடைய முஷ்ரிக்குகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து பொய்யரு, இவர் பைத்தியக்காரரு, கவிஞரு, சூனியக்காரர், நவுதுபில்லா, இப்படி எல்லாம் சொல்லி நபி அவர்களை ரொம்ப காயப்படுத்திட்டாங்க, மன வேதனைக்கு உள்ளாக்கிட்டாங்க. சோ இதற்கு ஆறுதலாக அல்லாஹ் சொல்ற விஷயம் அதுதான் இந்த 76வது ஆயத்து. நபியே, நீங்கள் சத்தியத்தை மக்களுக்கு எடுத்து சொல்றீங்க. அவங்க அந்த கேட்கிற மக்கள் அவங்களுடைய அறியாமையினால உங்களை நிறைய வேதனைக்கு உள்ளாக்குறாங்க. இதையெல்லாம் பத்தி நீங்க கவலையே படாதீங்க. அவர்களுடைய சூழ்ச்சிகள் ரகசியமா இருந்தாலும் சரி, அல்லது பகிரங்கமாக அவர்கள் பரப்பக்கூடிய அவதூறுகளாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே நம்ம கண்காணிச்சிட்டு இருக்கிறோம். தக்க சமயத்துல அதற்கான தகுந்த கூலிய நம்ம அவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்றத அல்லாஹ் நேரடி ஒரு ஆறுதலாக நபி அவர்கள்ட்ட பேசுறான். ஃபலா யஹ்ஸுன்க கௌலுஹும், அவர்களுடைய சொல் உம்மை கவலைக்குள்ளாக்க வேண்டாம், கவலை கொள்ள செய்ய வேண்டாம். இந்த இடத்துல லா அப்படின்றது ஒரு வார்த்தை வந்திருக்கு, ஃபலா யஹ்ஸுன்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இதயம் ரொம்ப சாஃப்டானது. இப்போ எதிரிகள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்டு நபியே உங்க மனது காயப்பட்டிருக்கு. சோ அல்லாஹ் அப்படியே ஒரு அன்பு கட்டளையா அதை சொல்றான். லா யஹ்ஸுன்க, உங்களை கவலைக்குள்ளாக்க வேண்டாம். அப்படின்னா நீங்க அதை பத்தி கவலையே பட வேண்டாம். சோ வார்த்தை அல்லாஹ் வித்தியாசமாக இதுல கையாண்டிருக்கதை நம்ம பாக்குறோம். கௌலுகும் அப்படின்னு சொன்னா என்ன? அவர்களுடைய அவதூறுகள், அவருடைய அந்த சொல்லு, இது எல்லாமே என்ன சொன்னாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் வேதனைக்கு உள்ளாக்குனாங்க. அதே மாதிரி குர்ஆன், இறைவனுடைய வேதம், அதை தான் நபி அவர்கள் சொல்றாங்க.
அதையும் நிராகரிக்கிறாங்க. பொய் பிரச்சாரங்கள் நிறைய பண்றாங்க. இதெல்லாமே அவர்களுடைய சொல் அப்படின்னு அல்லாஹ் முடிச்சுட்டான். அதுக்குள்ள இவ்வளவு அர்த்தம். இன்னா நஅலம், நிச்சயமாக நாம், இந்த இடத்துல அல்லாஹ் உறுதிப்படுத்தி சொல்றான். இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற நாம் நஅலம், அறிகிறோம். அல்லாஹ் வந்து நிறைய இடங்கள்ல சொல்லுவான் அலீம் அப்படின்னு சொல்லி. அலீம்னா எல்லாவற்றையும் அறிந்தவன், யாவற்றையும் காரண காரியத்தோடு அறிபவன் தான் அலீம். சோ அல்லாஹ் அந்த வெர்புல தான் நஅலம் அப்படின்னு சொல்றான். நிச்சயமாக நாம் எல்லாமே நன்கறிவோம். மா யுசிர்ரூன வ மா யுஅலினூன், அவர்கள் ரகசியமாக நெஞ்சங்கள்ல வைத்திருக்கக்கூடிய குரோதங்கள், அதே மாதிரி உங்களை காயப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயங்கள். வமா யுஅலினூன், யுஅலினூன்னா வெளிப்படையாக நாவால் பரப்பக்கூடிய அவதூறுகள், மக்களுக்கு மத்தியில உங்களை பத்தி தப்பா பேசக்கூடிய விஷயங்கள், குர்ஆனை தப்பா பேசுறது, இறைவனை தப்பா பேசுறது, இது எல்லாத்தையுமே நாம் நன்கு அறிந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நபி அவர்கள்ட்ட அல்லாஹ் வந்து பேசுறான். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கேரக்டர் எப்படி இருந்துச்சு? மனித குலம் மேல ரொம்ப அதிகமான ஒரு அன்பு, கருணை, இது எல்லாமே நபி அவர்களுக்கு அதிகமா இருந்துச்சு. மக்கள் வந்து என்னுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாம நரகத்திற்கு போயிருவாங்களோ அப்படின்ற ஒரு வேதனை, அதுவும் கூட நபி அவர்களுக்கு அதிகமா இருந்துச்சு. புனித குர்ஆன் நபி அவர்கள் கொண்டு வந்தது, அத வந்து இவங்க நிராகரிக்கிறாங்களே. அதே மாதிரி கவிஞர், பைத்தியக்காரன் சொல்லி அவதூறு பேசுறாங்களே. இது எல்லாமே கேட்டு கேட்டு நபி அவர்கள் ரொம்ப காயத்துக்கு உள்ளாக்கிட்டாங்க. அப்போ இந்த எதிர்ப்புகள், அவதூறுகள், இது வந்து உங்களுடைய குறைபாடுனால வரல. நீங்க வந்து இவ்வளவு தூரம் கவலைப்படுறீர்கள் நபியே, ஆனால் இது உங்களுடைய குறைபாட்டினால், உங்களுடைய மிஸ்டேக்னால இது வரல. அவங்களுடைய அகந்தை, அவங்களுக்கு வந்து பெருமை, அவங்க வந்து முன்னாடி இருக்கிறவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க, அதுதான் வழின்னு சொல்லி நம்புறாங்க, அதுலதான் நம்ம இருப்போம்னு சொல்லி ரொம்ப திட்டமாக இருக்கிறாங்க. அதுக்கு நீங்க காரணம் ஆக மாட்டீங்கல்ல, அதை பத்தி நீங்க வந்து ரொம்ப கவலைக்குள்ளாவறீங்க. இப்ப அவங்க என்னதான் ரகசியமா திட்டம் போட்டாலும், எவ்வளவுதான் சூழ்ச்சி செய்யணும்னு நினைச்சாலும், அவங்க பகிரங்கமா உங்களை பத்தி தப்பு தப்பா ஊர் மக்கள் மத்தியில பேசிக்கொண்டாலும், எல்லாமே எனக்கு தெரியும். என்னுடைய பார்வையை விட்டு அவர்கள் எப்பயும் தப்பிக்க முடியாது. தகுந்த நேரத்தில் அவர்கள் தண்டனைக்கு உள்ளாவார்கள். அவர்கள் மீது நடவடிக்கை நாம் எடுப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அல்லாஹ் பேசி காமிக்கிறான். அப்போ சத்தியத்தை எடுத்து சொல்ற யாரா இருந்தாலும் சரி, மக்களுக்கு நல்லது நினைக்கிற யாரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நிறைய ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியது. அதற்கெல்லாம் ஒரு மருந்தாக இந்த வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்ளணும். நம்ம சொல்லும் போதே இஸ்லாத்தை எடுத்து சொல்றோம், ஒரு நல்லதை எடுத்து சொல்றோம், ஒரு கெட்டதை தடுக்கிறோம். அப்ப நம்ம கிட்டே யாரோ ஒருத்தவங்க சொல்லுவாங்க, நீ பெரிய ஒழுங்கா, நீ முதல்ல கரெக்டா இருக்கியா, நீ சொல்றதெல்லாம் முதல்ல கரெக்டா, என்னமோ புதுசா வந்து பேசுற வைக்கிற, இப்படிலாம் சொல்லும் பொழுது இந்த வார்த்தையை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஃபலா யஹ்ஸுன்க கௌலுஹும், அவங்களுடைய வார்த்தை உங்களை கவலைக்கு உள்ளாக்க வேண்டாம். அவங்க வந்து அறியாமையினால பேசுறாங்க, அவங்க சொல்றதை பத்தி நீங்க கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் நபி அவர்களுக்கு எப்படி சொல்றானோ அதேதான் நம்மளும் நம்ம உள்ளத்துல எடுத்துக்கொள்ளணும். நம்மளும் வந்து சில விஷயங்களை பார்த்து கவலை கொள்ள கூடாது. அப்போ மன சோர்வு அப்படின்றது ரொம்ப சீக்கிரம் வந்துடும். அந்த டைம்ல அல்லாஹ் எல்லாமே அறிஞ்சவன், அவன் பாத்துக்கிடுவான், இதற்கான தீர்வை அவன் கொடுப்பான் அப்படின்ற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையில நம்ம இருக்கிறது அப்படின்றதுதான், அதுதான் ஒரு முஃமினுக்கான கேரக்டராக இருக்க முடியும், அதுதான் அவனுடைய லட்சியமாக இருக்க முடியும் அப்படின்றது கூட இதற்கு விளக்கமாக சொல்றாங்க. அப்போ இதுல வந்து ரெண்டு விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன, எதிரிகள் சொல்லக்கூடிய அந்த வீணான விஷயங்கள், தேவையில்லாத பேச்சுக்கள், அதை எல்லாமே நீங்க பொருட்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி நபி அவர்களுக்கு அல்லாஹ் மன அமைதியை அளிக்கிறான். இது ஒண்ணு. ரெண்டாவது, எதிரிகளுக்கே ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை இந்த ஆயத்து வந்து சொல்லுது. என்ன, நீங்க எவ்வளவுதான் ரகசியமான சூழ்ச்சிகள் செய்து கொண்டிருந்தாலும், பகிரங்கமான சில வேலைகள் செய்து கொண்டிருந்தாலும், எல்லாமே அல்லாஹ் அறிஞ்சு கொண்டிருக்கிறான், இதற்கான தண்டனை உங்களுக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கு. சோ ரெண்டு விஷயம் இதுல இருக்கு. அப்போ நபி அவர்களுக்கு மன ஆறுதல் கிடைக்குது, ரெண்டாவது எதிரிகளுக்கு ஒரு எச்சரிக்கையும் இதன் மூலமாக அல்லாஹ் விடுக்கிறான் அப்படின்ற ஒரு செய்தியை இந்த ஆயத்து மூலமாக நம்ம வந்து புரிஞ்சு கொள்றோம். அப்போ மனிதனை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு சொன்னா, மத்தவங்க நம்மளை விமர்சனம் செஞ்சிடக்கூடாதுன்றதுல ரொம்ப கவனமா இருப்பான். யாரும் நம்மளை வந்து குறை சொல்லிடக்கூடாது, நம்மளை பத்தி யாரும் ஊர் ஃபுல்லா தப்பு தப்பா பேசிடக்கூடாது. அதே மாதிரி யாராவது ஒருத்தவங்க பேசுறாங்க, நம்மளை பத்தி ஒருத்தன் பேசுறான்றது நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதை விட கவலை வேற எதுவுமே இருக்காது. அதை பத்தி யோசிச்சு யோசிச்சு என்ன சொல்லியிருப்பானோ ஏது சொல்லியிருப்பானோ தெரியல,
2 பேர் பேசிட்டு இருந்திருப்பாங்க. இன்னொரு ஆள் கடந்து போனவர் வந்து உங்களை பத்தி தான் அவங்க பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனா நம்ம மனதுக்குள்ள ஏகப்பட்ட விஷயம் ஓடும். அதுவே தொடர்ந்து நம்மள அப்படியே மென்டல் ரீதியா ஸ்ட்ரெஸ் ஆக்கிரும், அப்படியே டெப்ரெஷனை உண்டு பண்ணிரும். சோ அந்த மனிதர்களுடைய போலியான வார்த்தைகள் எப்பயுமே நம்மளை தீர்மானிக்க போறது இல்ல. நம்ம யாரு அப்படின்றது அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே தெரிந்தால் போதும். அல்லாஹ்வினுடைய பார்வையில் நம்ம உண்மையாளராக இருந்தோம் அப்படின்னு சொன்னா பிறருடைய அந்த அவதூறுகள், மத்தவங்க பேசுற விஷயங்கள் அதையெல்லாம் நம்ம கண்டு கொள்ளவே தேவையில்லை. ஏன்னா அல்லாஹ்வுக்கு நம்ம உண்மையா இருக்கிறோம். மத்தவங்களுக்கு அது தப்பா தெரியலாம், இறைவனுக்கு நான் உண்மையாக இருக்கிறேன். மத்தவர்கள் விஷயத்துல என்னுடைய சக சக அடியார்களுக்கு நான் வந்து அநியாயம் செய்ய மாட்டேன், அவங்களுக்கு வந்து கொடுக்க வேண்டிய உரிமைகள் கடமைகள் நான் கரெக்டா கொடுத்துருவேன் அப்படின்லாம் இருந்தோம்னா அவன் பேசுறத பத்தி எல்லாம் நம்ம கவலைப்படணும்ன்றது அவசியமே இல்லைன்றது இந்த ஆயத்தை நமக்கு வந்து ரொம்ப தெளிவாக புரிய வைக்குது. அதே மாதிரி இஸ்லாத்திற்கும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்விற்கும் சரி எதிராக பல பொய்யான பிரச்சாரங்கள் இன்னைக்கு வந்து திட்டமிட்டு பரப்பப்படுது. நிறைய சோசியல் மீடியால பார்க்கலாம். நபி அவர்களை திட்டக்கூடிய, இஸ்லாமிய மார்க்கத்தை முழுவதுமாக அழிக்க வேண்டும் என்ற சிந்தனையில் இருக்கக்கூடிய நபர்கள் எவ்வளவோ பேர் அதிகமாக வந்து இதுல ரொம்ப எஃபோர்ட் போட்டு வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னு கூட செய்திகள் நமக்கு வந்து தெரிய வருது. ஆனா இதையெல்லாம் பார்த்து முஸ்லிம்கள் வந்து ஆஹ் நம்மள அவ்வளவுதான் அழிச்சிருவாங்க, நம்மள வந்து ஒண்ணுமே, நம்ம அதுக்கப்புறம் வாழவே முடியாது, நம்மளாம் எங்க போவோமோ தெரியல, அந்த சிந்தனையெல்லாம் நமக்கு தேவையே இல்லைன்றத அல்லாஹ் வந்து சொல்றான். அவங்க பேசுறாங்க வச்சாங்கன்னா அதை பத்தி எல்லாம் நீங்க ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் எப்படி வாழ சொல்லி இருக்கிறானோ அதன்படி நீங்கள் வாழுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு பாதுகாப்பை நிச்சயமாக தருவான் அப்படின்ற ஒரு ஒரு தைரியம் இந்த ஆயத்து மூலமாக நமக்கு வந்து கிடைக்க வருது. அதே மாதிரி எவ்வளவு விஷயங்கள் மனுஷன் வந்து மனசுக்குள்ள மறைச்சு வச்சிருக்கலாம். பொறாமை கொள்ளலாம், அவன் வந்து நல்லா இருக்கிறானேன்னு சொல்லி நினைக்கலாம், எனக்கு வந்து ஒண்ணுமே இல்லையேன்னு சொல்லி நினைக்கலாம். இப்படிலாம் வந்து பல்வேறு விதத்துல மத்தவங்களை காயப்படுத்தக்கூடிய, வேதனை செய்யக்கூடிய சில வேலைகள் மனிதர்கள் செய்வார்கள் பெரும்பாலும். ஆனா அவங்க எல்லாமே அல்லாஹ்வினுடைய பார்வையில் தப்பிக்க முடியாது. எப்படியெல்லாம் வந்து அவங்க மனசுல நினைச்சிட்டு இருந்தாங்களோ, பகிரங்கமா அந்த வேலைகளை செஞ்சிட்டு இருந்தாங்களோ, அதற்கான எல்லா தீர்வையும் அல்லாஹ் நிறைவாக தருவான். மறுமை நாள்ல அதற்கான கூலி அப்படின்றது வந்து ரொம்ப தெளிவா இருக்கும், அப்படி நீதமாக இருக்கும் அப்படின்றதையும் நம்ம வந்து புரிஞ்சு கொள்றோம். அப்போ முஃமின், ஒரு முஃமின் அல்லாஹ்வை நம்பி இருக்கக்கூடிய ஒரு அடியார் மனிதர்களுக்கு எப்பயுமே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அல்லாஹ்வினுடைய கண்காணிப்புக்கு பயந்தா போதும். மனுஷன் பார்த்துருவான், அவன் ஏதோ சொல்லிடுவான், இவன் ஏதோ சொல்லிடுவான், அந்த சிந்தனையே நமக்கு வேண்டாம் என்று நம்ம அல்லாஹ்வை மட்டுமே தவக்குல் வச்சிருக்கிறோம், நம்பிக்கை வச்சிருக்கிறோன்ற அந்த இஹ்லாஸ் இருக்குல்ல, உள்ள தூய்மை, அது நமக்கு எப்பயுமே இருக்கணும்ன்றது இந்த ஆயத்துல புரிய வருது. அதே மாதிரி அல்லாஹ்வினுடைய அறிவு அப்படின்றது ரொம்ப விசாலமானது. எவ்வளவு ரகசியங்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் சரி, கடந்த காலத்திலும் நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலும் என்னென்ன விஷயங்கள் இருந்தாலும் அல் அலீம், அல்லாஹ் எல்லாவற்றையும் அறிந்தவன் அப்படின்றத நம்ம வந்து முழுவதுமாக நம்பி இருக்கணும். எனக்கு வந்து இவ்வளவு அநியாயம் செய்யறானே, இதை கேட்கறதுக்கு பாக்குறதுக்கு ஆள் இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம குமுறுவோம்ல, அதெல்லாம் தேவையே இல்லை. அல்லாஹ் எல்லாத்தையுமே கண்காணிச்சிட்டு இருக்கிறான். நம்மள வந்து யாரெல்லாம் வேதனை செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள பத்தி நம்ம யோசிக்கிறதை விட அல்லாஹ் அவனுக்கு கரெக்டான இது வச்சிருப்பான்ற ஒரு சிந்தனையும் நமக்கு வந்து இருக்கணும். ஸோ அல்லாஹ்வை பற்றிய நல்ல எண்ணம், அவன் என்னை பாதுகாப்பான்ற எண்ணம் நமக்கு ஆழமாக இருக்கணும்ன்றது இதுல புரியுது. لا يحزنك قولهم إنا نعلم ما يسرون وما يعلنون. அல்ல ரசூலாச்சும் நேரா பேசுறான். எவ்வளவு பெரிய அவங்களுடைய தர்ஜா பாருங்க. எல்லாம் வந்து நேராவே பேசுறான்ல, என்ன ஆயத்து மூலமா வஹி மூலமா. இதுக்கு முன்னாடி சொல்றான் அல்லம் நா ஹுஷேர அப்படிங்கிறான். நான் வந்து உங்களுக்கு அம்மா அல்லம் நா ஹுஷேர அந்த உங்களுக்கு கவிதையை கற்றுக் கொடுக்கல அப்படிங்கிறான். அப்படின்னா என்ன எல்லாம் கற்றுக் கொடுத்துருக்கான். நான் வந்து தௌஹீத் வேதத்தை கற்றுக் கொடுத்தேன் அப்படிங்கிறான். ஸோ அல்லாவே டீச்சர் ரசூலுல்லாஹ் எழுத்துக்கு என்ன, நல்லா பாடமும் நடத்தி என்ன அவங்களுக்கு வந்து தைரியமும் கொடுக்குறான். எவ்வளவு ஒரு ஒரு பாக்கிய ரசூலுல்லாஹ் எழுத்துக்கு என்ன, அவங்களுக்கு வந்து நம்ம சலாம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஸோ இது தைரியம் ஊட்டுறான் அவங்கள ரசூலுல்லாஹ். மற்றவங்களுடைய வார்த்தைனாலேயோ என்ன, உங்களுடைய நீங்க தைரியம் இழந்து விடாதீங்க, தைரியமா இருங்க. கவலை 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 தானே மனுஷனை வந்து
சைத்தான் வந்து ஒரு ஒருடைய ஒரு உத்தின்னு கூட சொல்லுவாங்க. என்ன இன்னமா ஏமருக்கும் ஃபஹ்ஷாயி வல் முன்கர் இல்லைங்களா? இந்த மாதிரி கவலையும் அவனுடைய ஒரு யுக்தி. மனுஷனை கவலைப்பட வச்சு, என்ன நான் போதோ, நான் எக்கனாமி சரியில்லை பண்ணி சொன்னீங்கல்ல, என்ன நம்ம வந்து இந்த மாதிரி ஆக போறோம், அழிய போறோம், என்ன உலகமே வந்து இரண்டுற போகுது. நியூஸுக்கு செய்தி செய்தி நியூஸ் பேப்பர் அதில் தானே விற்கிது. என்ன இல்லைன்னா நியூஸ் பேப்பர் நியூஸ்லாம் ஓடாது. ஏன்னா ஸோ நம்ம வந்து அதுல நம்ம பாதுகாப்பு தேடணும். தேவையில்லாத விஷயங்களை நம்ம வந்து பார்க்கக்கூடாது, தேவைப்படக்கூடாது. நமக்கு அதெல்லாம் ஒரு பிரயோஜனம் இருக்காது. என்ன சில விஷயங்கள் பார்க்கறதுனால நமக்கு தான் வந்து ஸ்ட்ரெஸ். என்ன ஸோ உண்மையிலேயே அது வந்து நமக்கு படிக்கிற கண்டென்ட் நமக்கு வந்து உண்மையிலேயே நமக்கு உதவி செய்தா, இல்ல ஒரு ஒரு மோசமான விஷயம் பார்க்கணும்னா அவங்களுக்காக துவா செஞ்சுட்டு அவங்களுக்கு ஏதாவது சதக்கா செய்யணுமோ செஞ்சுட்டு வந்துடணும். அதுக்காக கவலைப்பட்டுக்கிட்டு என்ன முடங்கி போய் உட்கார்றதோ என்ன இந்த மாதிரி ஆகி போச்சு அப்படின்னு சில பேர் டிப்ரெஷன் ஆகி சில பேர் அவங்க வந்து சைக்கா சைக்கோவா கூட ஆயிடுறாங்க. இந்த மாதிரி கவலைப்பட்டு 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 என்ன இப்பெல்லாம் காப்பாற்றணும் இந்த மாதிரி கவலைகள்ல இருந்து. கவலைங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம். என்ன அதான் அடுத்ததுல எல்லாம் சொல்றோம் அவங்களுடைய மனசுல மறைச்சு வச்சிருக்கிறதையும் வெளிப்படுத்தி நாங்கள் அறிவோம் அப்படிங்கிறாங்க. தெரியவா என்ன மறைச்சு வச்சிருக்கிறாங்க மெயினா அவங்களுக்கு இருக்கிறது பதவி ஆசை, பதவி மோகம், என்ன பொருளாதாரம் போயிடும், ரசலாசில வந்துட்டு அவங்க அரசர் ஆயிடுவாங்க, எக்கானமி அவங்கள்ட்ட போயிடும், நாட்டுக்கார ராஜாவாயிடுவாங்க. என்ன அவங்களுக்கு இருக்கிற பதவியெல்லாம் போயிடும். நம்ம வந்து ரெண்டா கிபர் பெருமை. நம்ம பெரிய ஆளா இருந்துகிட்டு இருந்தோம், இவரு பெரிய ஆள் ஆயிடுவாரு. என்ன சோ இதுதான் மறைச்சு வச்சிருக்கிறது. வெளியாக்குறது என்ன அவங்க நமக்கு தெரியும் என்ன வெளியாக்குறாங்க. நம்ம அது தெய்வத்தெல்லாம் இல்லைங்கிறாரு இவரு. என்ன வந்து நம்ம எப்படி இந்த தெய்வத்தை விட முடியும். என்ன இவரு அப்படி இவரு இப்படி இவரு அனாதை நவுதுபில்லா. இந்த இதுல நாதியற்றவன் கூட சொல்லுவோம் யாரு, அபு அபுல் ஹப்னு நினைக்கிறேன் இல்லையா? அதுக்கு அல்லாஹ் ஒரு ஆயத்தை இறக்குவான், இன்ன ஷானி கஹுல் அபுத்தர் அப்படிமா. என்ன உன்னுடைய உன்னுடைய பகைவன் தான் சந்ததி அற்றவன் அப்படின்னு கொண்டாடுவான். இப்ப அது சுல்லாஹ்லத்தோட மகன் இறந்துருவாங்க. இறந்த பிறகு அவங்க எவ்வளவு கவலையில இருப்பாங்க. அவன் பக்கத்து வீட்டுல இருந்துகிட்டு கொண்டாடுவானா, நான் இந்த மாதிரி நாதியற்றவன் ஆயிட்டாரு அவரு, அது நவுதுபில்லா. சோ அப்படிங்கிறப்போ அப்போ அந்த ஆயத்தை எல்லாம் அந்தந்த நேரத்துல அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு கவலைப்பட்டிருப்பாங்க. என்ன அந்த மாதிரி நடக்கும். சில பேர் ஒருத்தன் கஷ்டப்படும் போது அவனை வந்து சீண்டி விட்டு பார்க்கறது. நமக்கே வந்து சில நேரத்துல ஒருத்தன் கஷ்டப்படும் போது சில சம்டைம்ஸ் சந்தோஷம் அடைஞ்சாலும் அடைய வைப்பான் சைத்தான். நம்ம அதுவும் கவனமா இருக்கணும் அதுல. என்ன வேணும் வேணும் அவனுக்கு வேணும் அப்படின்னு கூட ஒருத்தன் நல்லா போனா பொறாமை கொண்டு வருவான். ஒருத்த கீழே போயிட்டா வேணும்னு கொண்டு வர வைப்பான். நமக்கு நமக்கு நாமே அதான் அந்த உள்ளத்தை வந்து நம்ம சோதிச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம மனசு எப்படி இந்த மாதிரி கீழ்த்தரமான எண்ணங்கள்ல போதா பார்த்துக்கிட்டே இருக்கணும் நம்ம. என்ன இந்த மாதிரி மற்றவங்களை அழிக்கணும்னா நம்ம தான் அழிஞ்சு போவோம் இல்லைங்களா? என்ன மற்றவங்க மேல வரணும்னு நினைச்சா நம்ம தான் மேல வருவோம். என்ன அந்த மாதிரி எண்ணங்கள்ல இருந்து எல்லாம் நம்மளை பாதுகாக்கணும். ஸோ அவங்க மனசுல என்ன வச்சிருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம முடிவு செய்ய தேவையில்லை. இது தாயிகளுக்குள்ள ஒரு ஒரு அட்வைஸ் பண்றவங்களுக்கும் இப்போ சொல்லுவாங்க, குரான வீட்டுல உட்காந்து ஹலக்கா பண்றதோ ஹதீஸை பண்றதோ பெரிய பாடுன்னு சொல்லுவாங்க. வீட்டுல உள்ளவங்களுக்கு புத்திமதி சொல்றதுதான் பெரிய ஒரு சேலஞ்ச். வெளியில கூட போய் சொல்லிட்டு வந்துடலாம். என்ன ஆனா அதையும் நம்ம என்ன பண்ணோம், பொறுமையா எஹசானோட சொல்லணுங்கிறான். அது நம்ம மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எல்லாம் பாடம் நடத்திருக்கான்ல. மூசா அலைஹிஸ்ஸலாத்துட்ட ஃபிரௌன்ட்ட கூட போய் அழகா பேசு, நளினமா பேசு. அவன் ஆண் குழந்தைகள்லாம் வெட்டினவன், இந்த பெண் குழந்தைகள் உயிரோட விட்டோம், அவன்கிட்டயே போய் அழகா பேசு அப்படிங்கிறாங்க. சொல்றான் அல்லாஹ். அல்லாவுடைய துணையோட போறாங்க, பேச கத்துக் கொடுக்குறான். நம்மளும் எப்படி இருக்கணும், பொறுமையா இருக்கணும். அதாவது சபுருன் ஜமீல். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, நான் சபுருன் ஜமீலோட இருக்கிறது தான். சபுருன் ஜமீல் என்ன அர்த்தம்? அவங்களுக்கு தெரியும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மரணிக்கல. அவனுக்கு கொண்டு வந்தது வந்து சட்டையில சும்மா கலர் அடிச்சு கொண்டு வந்திருக்கானுங்க. என்ன அப்படிங்கிறப்போ பொறுமையா தான் இருந்திருக்கிறாங்க அவன் இந்த 10 பசங்கள்ட்டையும். என்ன அவங்கள்ட்ட போய் திருப்பி வந்து ரொம்ப கோபமா அவங்கள போய் ஏண்டா இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே அப்படின்லாம் சொல்ல. என்ன நீங்க உங்களுக்கு இது மனசு அழகாக்கி விட்டுச்சா, அவங்க அந்த உரையாடலாம் கேட்டு பார்க்கணும் குரான்ல. இது உங்களுக்கு அழகா இந்த மாதிரி லேசா சொல்லிட்டு சபுருன் ஜமீல்னு ஒருத்தர் சொல்லுவாங்க. நமக்கும் அந்த மாதிரி இந்த மாதிரி கோபம் வர்றப்போ அழகான பொறுமை வேணும். அழகான பொறுமைன்னா ஒருத்தர் நம்மளை வந்து வீட்லயே வெளியிலயே அது மாதிரி நடந்துச்சுன்னா நம்ம பொறுமையா, உதாரணத்துக்கு சொந்தக்காரங்களே நம்ம சண்டை போட்டாங்கன்னா என்ன
அவங்கள்ட்ட வந்து சபுரும் ஜமீல என்ன அர்த்தம்? அவங்கள போய் திருப்பி போய் தாக்குறதோ, திருப்பி போய் அஹ், பலி பழி வாங்குறதோ வந்து அல்லாஹ் சொல்லல. அவங்கள்ட்ட நல்லபடியில் நடந்துங்கன்னு தான் சொல்றான். என்ன அதான் சபுரும் ஜமீல். என்ன ரெண்டாவது, நம்ம என்னதான் சொன்னாலும் அல்லாவுடைய நாட்டம் இருந்தா தான் ஹிதாயத்து கிடைக்கும் இல்லைங்களா? நீங்க சொல்றத ஆனா சொல்லணும். நம்ம அவங்களுக்கு வந்து ஹிதாயத்தை கொடுக்கறது அல்லாவோட கடமை தானே இல்லையா? அல்லாஹ் யாருக்கு கொடுப்பனை கொடுத்துருக்கானோ, அதனால நம்ம திருப்பி டிஸ்ட்ரெஸ் ஆக தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை. இந்த மாதிரி கவலைப்பட்டிருக்காங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மாதிரி தீனை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்களே, என்னுடைய சொந்தக்காரங்களே ஏத்த மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு அதுக்காக கவலைப்பட்டு நீ உயிரே மாய்த்துக் கொள்வீர் போல இருக்கும் அப்படின்னு சொல்லுவான்ல. சில பேர் அந்த மாதிரி கவலைப்படுறவங்களும் இருக்கா. நம்ம புத்திமதி கேட்க மாட்டேங்கிறானே, நம்ம அப்பா கேட்க மாட்டேங்கிறாரு, நம்ம பையன் கேட்க மாட்டேங்கிறாரு, நம்ம மனைவி கேட்க மாட்டேங்கிறாரு, நம்ம அதனால அந்த சில பேர் அந்த மாதிரி டிப்ரெஷன், அது ஒரு கவலையை கொண்டு வரும் சைத்தான். அது வந்து நம்ம பாதுகாத்துக்கணும். என்ன நம்ம வந்து அல்லாஹ் கடைசியில அல்லாஹ்வுடைய கையில தான் எல்லாம் இருக்கு. அது நிறைய துவாக்கள் நல்லா சொல்லி கொடுத்துருக்கான். ரப்பி ஜிதனி இல்மா வர்சுக்னி ஃபஹமா ரப்பி ஷரஹ்லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி. அதுக்கெல்லாம் அந்த துவாக்கள் என்னுடைய நாவில் உள்ள முடிச்சுகளை அவித்து விடு. என்ன நம்ம அவங்க வந்து அவங்களுக்கு வந்து அதை அவங்களுக்கு புரியட்டும். அதுலயும் தவக்கல் தான். நம்ம சொல்லும் போது நம்ம சொல்ற துவாக்கு முன்னாடி இந்த மாதிரி துவாலாம் கேட்டுட்டு செஞ்சோம்னா அல்லாஹ் அவங்களுக்கு மனசுல போய் மாற்றத்தை ஏற்படுத்தலாம். ரெண்டாவது, சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம பிள்ளைங்கள நம்மளே போய் சொல்றதை விட இன்னும் மத்தவங்கள சொன்னா கேட்பான். நம்ம சொன்னா கேட்க மாட்டான். என்ன இன்னொருத்தங்க சொன்னா கேட்டுக்குவான். என்ன அந்த மாதிரி உத்திகளை கையாளணும். என்ன சோ இதே விஷயம் இதுக்கு நமக்கு இன்னொரு ஆங்கிள் இந்த ஆயத்தை பார்க்கணும். மத்தவங்கள நம்ம கவலைக்கு ஆக்கக்கூடாது. ஒருத்தங்க நல்ல விஷயங்கள் சொல்றாங்கன்னா அவங்கள வந்து கேரக்டர் அசோசினேஷன் சொல்லுவாங்க. நீ இவர் யாரு, இவரு நேத்து வந்த ஒரு நவதுபில்லா ஆலிம்களுக்குள்ளேயே இந்த மாதிரி நடக்கக்கூடாது. நான் ஒரு புது ஆலிம் சின்ன பையன் வந்து ஒரு ஹதீஸ் சொன்னார்னா, அவர் பெரிய 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆலிம் இவரை வந்து நடக்குது, சில விஷயம் இடத்துல நடக்குது. அவருக்கு என்ன தெரியும்? என்ன இவருக்கு என்ன தெரியும்? அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸான ஆளு. ஆமா. சோ என்ன விஷயங்கள் சொல்லப்படுதுங்கிறத பார்க்கணும். நான் வந்து அந்த தலைவரா இருந்துக்கிறேன், இந்த தலைவரா இருந்துக்கிறேன், அவன் சொல்றதெல்லாம் தப்பு, அவன் காஃபின்னு கூட சொல்றாங்க சில பேர். அனௌதுபில்லா. அவரும் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லியிருக்காங்க, இவங்களும் லா இலாஹ இல்லல்லாஹ் தான் சொல்லியிருக்கிறாங்க. என்ன என்ன காரணம்? இதுலயும் பதவி ஆசை, அந்த அவர் பெரிய ஆளா வந்துடக்கூடாது. என்ன நம்மளோட நாம தலைமையில இருக்கோம், நம்மளோட பெரிய தலைவரா வந்துடக்கூடாது. என்ன அப்படிங்கிற அவர் என்ன நல்ல விஷயங்கள் சொல்றாருங்கிறது கேட்போமே அப்படிங்கிறது வந்து நம்ம இருக்கணும். சோ நமக்கு என்ன படிப்புனா தான் நம்ம யாரையும் தூற்றக்கூடாது. நம்ம மனசுல யாரையும் வந்து நம்ம முடிவு பண்ணி இவர் வந்து இப்படிதான் பேசுவாரு, இவர் வந்து நம்ம பேச்சை கேட்கக்கூடாது. என்ன விஷயங்கள் சொல்லப்படும் தான் பார்க்கணும். யார் சொல்றாங்க அப்படிங்கறது நம்ம பார்க்கக்கூடாது. நமக்கும் அந்த எல்லாம் வந்து அந்த பெருமையை கொடுத்துடக்கூடாது. சைத்தா கொண்டு வருவான். என்ன இவன் என்ன சொல்றது, நம்ம என்ன கேட்கறது. என்ன சோ அதை கேட்கறதுக்கு நமக்கு பொறுமையை கொடுக்கணும். எல்லாம் அதை கேட்கறதுக்கு நம்ம இந்த மாதிரி நல்ல பிரசங்கங்களை, நல்ல ஆலோசனைகளை கேட்கறதுக்கு நல்ல பொறுமையை கொடுக்கணும். ரெண்டாவது, நம்ம மற்றவங்களை சொல்லும் போதும் பொறுமையை கொடுக்கணும். ஸோ அதான் நீங்க சொன்ன மாதிரி இந்த நிறைய இஸ்லாத்தை வந்து குழப்பறதுக்காக நிறைய விஷயங்கள் நடக்குது. அந்த இந்த இஸ்ரேலியாத்துலேருந்து உள்ள கதைகள் என்ன அப்படிலாம் கூட சொல்றாங்க. இந்த சில கதைகள்லாம் அல்லாஹ்வால நாம வந்து அதில் எக்ஸ்பர்ட் இல்லை. இந்த யூசுப் ஜுலேஹா ஸ்டோரிலாம் சொல்றாங்க. என்ன அதெல்லாம் நம்ம குரான்லயோ ஹதீஸ்லயோ இல்லைங்களா? அது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த குரானோட எல்லாம் நிப்பாட்டிடுறான். அந்த அவங்க வந்து சேர்ந்ததோட தான் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் அவங்கள வந்து ஜுலேஹாவை கல்யாணம் பண்ணாங்களா, என்ன ஜுலேஹா கல்யாணம் பண்ணி நல்லா இருந்தாங்களா என்ன அப்படிங்கிறது அல்லாஹ் ஆலம். அது பட் இது எதுல இருக்குன்னா அது வந்து இஸ்ரேலியாத்துல இருக்குங்கிறாங்க. என்ன இஸ்ரேலியாத்துனா நமக்கு வந்து அது அல்லாஹ் என்ன சொல்லிடுறான், இது முஹைமின், குரான் வந்து முஹைமின், மற்ற ஆயத்துக்களை மற்ற வேதங்களை பாதுகாக்குதுங்கிறான். ஆனா நமக்கு தெரியாது அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது. என்ன அதாவது பிள்ளை இப்போ வந்து எல்லாம் நம்ம துவாக்கள் கூட ஓதுறோம். நான் யூசுப் ஜுலேஹா கல்யாணத்தெல்லாம் ஓதுறோம். அல்லாஹ் ஆலம். என்ன அது நம்ம அது பெரிய ரிசர்ச். நம்ம கவனமா இருக்கணும். இந்த மாதிரி கதைகள், சில கட்டுக்கதைகள் அதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். ஸோ நம்ம எதுதான் சொல்லலாம், அல்லாஹ் வந்து ஹக்கா பாத்திலாம் சொல்லுவான். நான் அது இதுவா இருக்குல்ல, நமக்கு அல்லாஹ் வந்து எது உண்மையை காமிக்கணும், அதுக்கும் அல்லாவுடைய உதவி தான் தேவைப்படுது. எந்த ஒரு தகவலை கேட்டாலும் அல்லாஹ் தான் நமக்கு அதை பிரித்தறிகிற ஆற்றல் நம்ம கொடுக்கணும். அந்த சக்தியை எல்லாம் கொடுக்கட்டும், பொறுமையை கொடுக்கட்டும்ங்கிறது நம்ம
துவா செய்யணும் இன்ஷா அல்லாஹ். ஸோ நம்ம வந்து எதுக்கும் கவலைப்பட தேவையில்லை. நம்ம வந்து எதையும் நம்ம ஜட்ஜ் பண்ண தேவையில்லை. நம்மளும் மற்றவங்கள ஜட்ஜ் பண்ண தேவையில்லை, இவன் கேட்பான் கேட்க மாட்டான் அப்படின்னு. அல்ஹம்துலில்லாஹ். இது நல்ல ஒரு ஆயத்தா இருக்கு மாஷாஅல்லாஹ். எல்லாமே குரான்ல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளுமே அருமையான ஆயத்துகள் தானே நினைக்கிறீங்க. உள்ள போக போக ஆமா. கடல் மாதிரி போயிட்டே இருக்கும். அதுவும் இப்னு கையும் அப்படிங்கிற இப்னு கையுமா அந்த தப்சீர் ஒன்று இருக்குல்ல, அவங்க பார்த்தீங்கன்னா அந்த தப்சீர்ல வந்து குரானை வச்சே தப்சீர் பண்ணுவாங்க. நிறைய விஷயங்கள் இருக்கும். என்ன அது தப்சீர் வந்து நிறைய கடல்கள், எவ்வளவு பெரிய நிறைய தப்சீர்கள்லாம் இப்போ நவீன காலத்துல நிறைய தப்சீர்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. இது நம்ம மனசுல தோன்றது, நம்ம பேசுறோம். இப்போ என்ன ஆன்லைன்ல அப்பப்போ கொஞ்சம் பாக்குறது, என்ன சில விஷயங்களை வச்சு நம்ம செய்யறோம். இல்ல இது மூலமா நமக்கு ஞானத்தை கொடுக்கணும், இது கேட்கறவங்களுக்கும் ஹிதாயத்தை கொடுக்கணும், நமக்கும் ஹிதாயத்தை கொடுக்கணும்.